ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்பிளாக சுரக்க பொரியல் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகே, அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய், கடுகு, சீரகம், வரமிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் ஏன் வரமிளகாய் இப்போ சேர்த்தலைன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ சொரக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தும் போது சொரக்காய் பொரியலாம் அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ சொரக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா கலரி விடலாம். கலரி விட்டதுக்கப்புறமா தண்ணி பிரிஞ்சு வரும் சொரக்காயில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். நான் இப்போ நல்லா வெந்து வந்துச்சு. நான் இப்போ பாப்பாவுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டேன். காரம் இல்லாமல். காரம் தான் சுத்தமாக சாப்பிட மாட்டேன், அதனால தான் நான் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்ம வரமிளகாயோ இல்லை மிளகாய் தூளோ போட்டால் அந்த ராஸ்மல் அப்படியே இருக்கும். அதனால தான் நான் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுறேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம காரத்துக்கு ஏற்றளவு லாஸ்ட்டாக தூக்கல சில்லி ஃப்ளேக்ஸ் சொரக்காய் நல்லா ட்ரை ஆனதும் நல்லா தேங்காய் துருவலும் மல்லி இலை தூவி 2 கிண்டு கிண்டமா சொரக்காய் பொரியல் ரெடி. பாப்பாவை லஞ்ச் பேக் பண்ணிட்டு கிளம்பி